கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருப்பையினால் நம்ம நாராயணியத்தில் 18வது தசகம் பிருத்து சக்கரவர்த்தி சரித்தம் பார்த்துட்டுருக்கோம். இப்போது இதை படிக்கிறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தேன்னா, வெற்றிகள், புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னுடைய வாழ்க்கையிலேயே என் குழந்தைகளுக்கே நல்லபடியாக ஆயிருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இதை படித்து பயன் பெறணும். இப்போது பாகவதத்துப்படி 22 அவதாரம்னு சொல்லும்பொழுது அதில் ஒன்று இந்த பிருத்து சக்கரவர்த்தி அவதாரமும். ஸோ இதுவும் பகவானோட அவதாரம் தான். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ அங்ககீர்த்தே அங்கஸ்ய வியஜனி சுதஸ்ய வேன நாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பட்டத்திரி. இப்போது அந்த துருவ குலத்தில் அங்கன்னு ஒரு ராஜா, அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு வேணன்னு ஒரு பையன். அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு ரொம்ப துஷ்டையாக இருக்கான். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது அந்த ராஜாவுக்கு. நமக்கு போய் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணுறார், உன்னுடைய திருவடியிலேயே மனதை செலுத்தி காட்டிற்கு போயிடுறார். அவர் காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறார். இவனை திருத்தெல்லாம் முடியல, ரொம்ப அக்கிரமம் பண்ணின்னு இருக்கான். அதனால் துவத்பாதே விஹிதமனா வனம் கதோ பூத்துங்கிறார். காட்டுக்கு அவர் தவம் பண்ண போயிடுறார். யார்? அங்கன். பாப்போ பீக்ஷிதிதல பாலனாய வேனஹா பௌராத்யை ரூப நிஹிதா கடோர வீரியஹா. இப்போ பாருங்கோ, இந்த அங்கன் காட்டிற்கு போனதுக்கப்புறம் இப்போ இந்த வேணன் ரொம்ப வலிமை வாய்ந்தவனாக தான் இருக்கான், ஆனால் ரொம்ப கெட்டவனாக இருக்கான். இப்போ நாட்டு மக்கள் வேறு என்ன பண்ணுறா, வேறு வழி இல்லாமல் அவனை அரசனாக்குறான். ஆனால் அந்த வேணனும் எல்லாற்றையும் தன் வலிமையையே புகழ்ந்து பேசிக்கொண்டு உலகில் உனக்கு செய்யப்படும் பூஜைகளையும் வேள்விகளையும் தடுத்தான். இந்த அசுர மாதிரி பண்ணின்னு இருக்கான். யூஸ்வலாக நம்ம இரண்யகசிப்பு அவாளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இரண்யாய நமகான்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் நம்ம கதைகளெல்லாம் கேட்டிருப்போம். இவன் அந்த மாதிரி பண்ணுறான். பூச்சக்ரே தவயஜான்யம் ஞரௌத்சீத்து அப்படின்னு எல்லாத்தையும் தடுக்கிறான். அவன் பூஜைகளையும் வேள்விகளையும் தடுக்கிறான். இப்போ என்ன ஆகுது, அவனுக்கு எவ்வளவோ உபதேசம்லாம் முனிவர்கள்லாம் பண்ணி பார்க்குறா. கூட்டமாக வரா, எல்லாரும் பண்ணி பார்க்குறா. என்னை தவிர வேறொரு தலைவன் உலகில் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவளை வேற அவன் இகழ்ந்து வேற பேசுகிறான். தொன்னிந்தா வச்சனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபதஷாமனாயி வேனஹா. அவளுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுறது. அவனை உடனே சபிச்சுட்றா. அந்த தீயில் ஷலபம்னா என்னன்னா விட்டில் பூச்சி மாதிரி அவன் விழுந்து அவன் போயிடுறான். தன்னா ஷாத் கலஜன பீரு கைர்முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரிரக்ஷிதே ததங்கே. இப்போ அவன் அம்மாவுக்கு அவனை விட்டு கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை. அந்த ராணி என்ன பண்ணுறா, தைலங்கள்லாம் போட்டு அவனுடைய உடலை பாதுகாத்துன்னு இருக்கா. அப்போ இப்போ அரசன் இல்லைன்னு சொன்னால் இன்னும் அரசனே துஷ்டனாக இருந்தான், அது வேறு விஷயம். இன்னும் துஷ்டர்களுக்கெல்லாம் ரொம்ப இதாகிடும், திருடர்கள்லாம் ஜாஸ்தியாகிடுறா. ஸோ அந்த நாட்டை எப்படி காப்பாற்றுறதுன்னு பயந்த தபஸ்விகள் வேணனின் தாயார் பல நாட்களாக காப்பாற்றி வைத்திருந்த அவன் உடலில் தண்டாயுதம் போன்ற அவன் தொடை பாகத்தை கடைந்தார்கள். ஒவ்வொரு பாகமாக கடைஞ்சுண்டு வரா. அப்போ அந்த தொடை பாகத்தையும் கடையிறா. அப்பொழுது அவனுடைய பாபம் விலகிறது. பிறகு கடையப்பட்ட தண்டம் போன்ற அவனது கரங்களில் இருந்து நீ தோன்றினாய். பகவான் எதுலேருந்து அவதாரம் பண்ணுறாருன்னு பாருங்க. அப்போது விக்யாதஹா பிருதுரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீரியஹா. இப்போ என்ன ஆகுது, முனிவர்களின் அறிவுரை பெற்ற சூதர் முதலியவர்கள் எதிர்காலத்தில் நீ செய்ய இருந்த அளவில்லாத வீரச் செயல்களை புகழ்ந்து பாடினார்கள். பகவான் அவதாரம் ஆயிடுத்துன்னு முனிவர்களுக்கெல்லாம் தெரியறது.
அப்போ பிருத்து சக்கரவர்த்தியாக தோன்றிய நீயே வேணனின் துன்பத்தினால் மூலிகைகளான செல்வங்கள் அனைத்தையும் விழுங்கி அதனால் மேடு பள்ளமாக வறண்டு போன பூமி தேவியை தங்கள் வில்லினாலேயே சமமாக்கி மீண்டும் வளமாக்கினாய். இப்போ பூமாதேவி தனக்குள்ள எல்லா செல்வங்களையும் மறைச்சி வச்சுடுறா. இப்போ ஏன் ரொம்ப கொடுமை ஜாஸ்தி ஆகும்போது மழை பெய்யாமல் போகிறது ஏன் அப்படின்னு சொன்னால், பூமாதேவி அந்த பூமி பாரத்தை தாங்க முடியாது. நல்லவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவளால் தாங்க முடியும். ஆனால் அந்த துஷ்டர்களுடைய பாரத்தை அவளால் தாங்கவே முடியாது. அப்போ செல்வங்களெல்லாம் என்ன பண்ணிடுவா, தனக்குள்ளே அவள் சுஷ்கமாக மறைச்சி வச்சுருவா. அதனால தான் வறண்டு போய்டுறது பூமி. இப்போ அதெல்லாத்தையும் சமமாக்கி எல்லாத்தையும் அவர் மீண்டும் வளமாக்கினார். பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி தேவாத்யை சமுச்சித சாரு பாஜனேஷு. பாஜனேஷுனா பாத்திரம். இப்போ எல்லாத்துலேயும் காமதேனுட்டேந்து கறந்து யார் யாருக்கு என்ன வேணுமோ அவர் கறந்து கொடுக்குறார். காமதேனுவை போன்ற நிலமகளிடமிருந்து தேவர்கள் மனிதர்கள் ஆகிய கன்றுகளை கொண்டு அவர்களுக்குரிய கடமைகளான அழகிய பாத்திரங்களில் அவரவர் விரும்பிய அன்னம் பால் முதலான பொருட்களை கறக்க செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு பட்டத்திரி கேட்குறார். குருவாயூரப்பன் ஆமாங்கிறார். இப்போது இந்த பிருத்து சக்கரவர்த்தி அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த பாபங்கள்லாம் விலகிறதுக்கு முன்னாடி ஒரு உருவம் தோன்றுறது. அதுக்கு பேர் நிஷாதர்னு சொல்லுவோம். நிஷாதர்கள்னு. அவள்லாம் குட்டையாக கருப்பாக செம்பட்ட தலைமுடியோடு இருப்பாள். அவள்லாம் காட்டில் வசிக்கிறவா. அதுக்கப்புறம் தான் பிருத்து சக்கரவர்த்தி தோன்றார். இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் கறந்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாமும் கொடுக்குறார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறார், 3 உலகங்களுக்கும் இருப்பிடமானவனே குருவாயூரப்பா, நீ பல வேள்விகளினால் உன்னை நீயே வழிபட்டு, இப்போ பகவான் வேள்விகள்லாம் செய்கிறது எதுக்காகனா தனக்காகவா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறார் அவர். அதுவும் அவருக்கு தான் போய் சேர்றது. 100ஆவதான அஸ்வமேத யாகத்தை தொடங்கினார். நீ தொடங்கினாய் அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா இந்திர பதவி போயிடும். இப்போ அவன் சும்மா இருப்பானா? शततमा वाजिमेधयागे स्पर्धालु शतमखत् एत्य नीच वेशो हृत्वाश्वं तव तनयात् பராஜிதோ பூத்து. எப்போ பார்த்தாலும் அந்த இந்திரன் என்ன பண்ணுவான், குதிரையை கொண்டு போயிடுவான். அஸ்வமேத யாகத்தில் குதிரையை மறைச்சி வச்சுருவான். இந்திரன் நீச்ச வேஷம் கொண்டு குதிரையை கைப்பற்றி சென்றான். பின் நடந்த போரில் உன்மகனான விஜிதா வசுவனிடம் தோல்வியுற்றான். பிருத்து சக்கரவர்த்திக்கு கல்யாணம் ஆகி விஜிதா வசுன்னு ஒரு குழந்தெல்லாம் ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட இந்திரன் தோற்று போகிறான். அவன் குதிரையை கைப்பற்றி திருப்பி கொண்டு வரான். தேவேந்திரம் முகுருதி வாஜினம் ஹரந்தம் வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. இப்போ வாஜினா குதிரை. இப்படி அடிக்கடி எப்போ பார்த்தாலும் இந்த இந்திரன் யாகங்களெல்லாம் இடையூறு பண்ணுறது, முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுறது. இந்திரனையே அக்னியில் ஆகுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிடுறா. ஆனால் பிரம்மதேவன் தடுக்கிறார். ருந்தானே கமலபவே கிரதோ சமாப்தௌ சாக்ஷாத்வம் மதுரிபு மைக்ஷதாஸ்வயம் ஸ்வம். அப்போ அதாவது இவர் பிரம்மதேவன் தடுக்கிறார், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. வேள்வியின் முடிவில் திருப்பியும் வேள்வியை தொடங்குறா. உண்மையே எங்கும் நிறைந்த திருமாலாக பார்த்தாய் அல்லவா. அவரே தன்னை திருமாலாவும் பார்க்குறார். பிருத்து சக்கரவர்த்தி பார்க்குறார். இப்போது தேவனே, முனிவர்கள் பக்தி ஒன்றையே வரமாக பெற்று கங்கை கரையில் வாழ்ந்து வந்தார்கள். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறார். இப்போ தத்தம் வரமுபலபிய பக்தி மேகாம் கங்காந்தே விஹிதபதஹ கதாபி தேவ சத்ரஸ்தம் முனிநிவகம் ஹிதானி சம்சன்னை ஐக்ஷிஷ்டாஹ சனகமுகான் முனின் புரஸ்தாத். சத்திரயாகத்தில் இருந்த முனிவர்கள்லாம்
முனிவர்களுக்கெல்லாம் நீ போய் தர்மத்தை உபதேசித்தாய். அச்சமயம் அங்கு சனகாதி முனிவர்கள்லாமும் எழுந்தருள்றா. அவளையும் இவர் பார்க்குறார். விஞ்ஞானம் சனக முகோதிதம் ததானஹா ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவி. இப்போ என்ன ஆறுது, குருவாயூரில் எழுந்தருளிக்கின்றவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார் ஈசனே. சனகர் முதலியவர்களின் வாயிலாக பேரறிவை பெற்று காட்டிற்கு சென்று உன் ஆத்ம வடிவத்தை அடைந்தாய். புகழ்பெற்ற பிருத்து சக்கரவர்த்தி உருவத்தில் அவதரித்த நீயே என் நோய்களின் கூட்டத்தை விரைவாக தனித்தருள வேண்டும். இப்போ தத்தாத்ருக் பிருத்துவபுரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாத்தகேகவாசின். கேகம்னா இல்லம், வாத்தகேகம்னா குருவாயூர். அங்கே வசிப்பவனே, எழுந்தருளியிருப்பவனே, என்னுடைய நோய்களின் கூட்டத்தை விரைவாக தனித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த தசகத்தை ரொம்ப அழகாக பூர்த்தி பண்ணுறார். நம் முன்னோர்களோட பெயரை கெடுக்காமல் இருக்கணும். நமக்கு வர அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்மளுடைய முன்னோர்களுடைய பெயர்களை கெடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லபடியாக வேண்டிண்டு இந்த ஸ்லோகத்தை, இந்த தசகத்தை சொல்லும் பொழுது நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது திண்ணம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.